சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைய தினம் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து வரும் நிலையில் சட்டமன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. IPL மேட்ச் பார்ப்பதை போன்று பலரும் ஆர்வமுடன் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் பேசி வருவதை ஆர்வமுடன் பார்த்து இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து பேசியுள்ளது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவை தற்போது சோசியல் மீடியாவில் கவனம் பெற்று வரும் நிலையில் இணையவாசிகள் சட்டமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்களை பகிர்ந்து கருத்துக்களை விட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்படியாக சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து வரும் நிலையில் சோசியல் மீடியாவில் திமுக தாவேகா என்ற விவாதமும் போய்கொண்டிருக்கிறது. இப்படியாக காலையிலிருந்தே சட்டமன்ற நிகழ்வுகள் இணையத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபாசமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் திமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இந்த அதிரடி பிடிவாரண்ட் உத்தரவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கும் வகையில் பொன்முடி இன்று காலை தாமாகவே நீதிமன்றத்திற்கு சென்று நேரில் ஆஜராகியுள்ளார். நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்ததை தொடர்ந்து அவருக்கு எதிராக நேற்று பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் உத்தரவை நீதிமன்றம் திரும்பப் பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் மூலம் கடைசி நிமிடத்தில் காவல்துறையின் கைது நடவடிக்கையிலிருந்து பொன்முடி தப்பியுள்ள சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. சாலையோரத்தில் சுயநினைவின்றி கிடந்த தாயை எழுப்ப முயன்ற கதறி அழுத பிஞ்சு குழந்தையின் காட்சி சமூக வலைதளங்களில் பலரையும் கலங்க செய்துள்ளது. தகவலறிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தாய் மற்றும் குழந்தை இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். தகவலின்படி சாலையின் ஓரத்தில் போதை பழக்கம் காரணமாக சுயநினைவின்றி பெண் ஒருவர் கிடந்ததாக கூறப்படுகிறது. அருகில் இருந்த அவரது பிஞ்சு குழந்தை தாயை எழுப்ப பலமுறை முயன்று அழுது கொண்டே இருந்துள்ளது. அந்த காட்சியை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் உடனடியாக உதவிக்காக நடவடிக்கை எடுத்தனர். வேடிக்கை பார்க்காமல் அங்கிருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பெண்ணையும் காவல்துறை பாதுகாப்பில் குழந்தையையும் மீட்டு இருவரையும் பத்திரமாக அவர்களது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தில் தாய் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தாலும் போதை பழக்கம் ஒரு குடும்பத்தின் இயல்பான வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. குறிப்பாக எதுவும் அறியாத ஒரு குழந்தை எதிர்கொண்ட அந்த சில நிமிடங்கள் சமூகத்தில் போதை பழக்கத்தின் தீவிர விளைவுகள் குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றன. விஜய் அங்கிள் பாவம் பா என தனது மகள் சொன்னதாக ரிஷிவந்திடம் MLA வசந்தம் கார்த்திகேயன் பேசியதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்த பதிலுக்கு சபாநாயகர் அளித்த ரியாக்ஷன் வைரலாகி வருகிறது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தின் போது ரிஷிவந்தியிடம் MLA வசந்தம் கார்த்திகேயன் பேச தொடங்கியுள்ளார். அந்த நேரத்தில் அவையில் விஜய் இல்லை என்றும் அப்போது அவர் பட்ஜெட் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் அவர் பேசுகையில், எனது மாணவர் பருவத்திலிருந்து நான் முதல்வரின் படங்களை விரும்பி பார்ப்பேன் எனவும் கல்லூரியில் நான் படிக்கும்போது 6 முறை லவ் டுடே படத்தை பார்த்ததாகவும் நான் அவரை நல்ல நடிகராக ஃபைட்டராக டான்சராக ரசித்துள்ளேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் மேடையில் பேசுவதைப் போல் சட்டசபையில் முதல்வர் பேசக்கூடாது என்றும் இந்த அரசு நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என சொல்வதை தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் திட்டங்களுக்கு வைத்த நல்ல பெயர்களை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறது. நான் சட்டசபைக்கு அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தேன் எனவும் எனது 2 மகள்களும் என்கிட்ட ஏதோ பேச வேண்டும் என்று கூப்பிட்டாங்க. நான் நேரமாச்சுமா விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் இருவரும் விஜய் அங்கிள் பாவம் பா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. இதற்கு துணை சபாநாயகர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அப்போது அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த சபாநாயகர் என்ன நடந்தது என தனது உதவியாளரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அப்போது திமுகவினர் வசந்தம் ஜாலியாக நகைச்சுவையாக சொல்லிவிட்டார், பெருசுப்படுத்தாதீர் என்று தெரிவித்துள்ளனர். உடனே ராஜ்மோகன் வசந்தம் கார்த்திகேயன் போல நானும் விளையாட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றும் அன்பு செல்வங்களிடம் போய் சொல்லுங்கள், ஆமாம் முதல்வருக்கு ஏமாற்ற தெரியாது, ஊரை அடித்து உலையில் போட தெரியாது என சொல்லும்படி நகைச்சுவையாக பேரவைத் தலைவரின் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். அப்போது சபாநாயகர் முகத்தை சுளித்து காட்டி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துள்ளார். இதையும் திமுகவினர் ட்ரோல் செய்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே மார்டின் நிறுவனம் வழங்கிய நிதி குறித்து கடுமையான காரசார விவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தொழிலதிபர் மார்டினின் ரூபாய் 900 கோடி கொடுத்தது பற்றி இப்போது பேசக்கூடாது என்றும் முறையாக அனுமதி வாங்கிதான் மது ஆலை நடத்துவதாக ஏவா வேலு அதிரடியாக தெரிவித்துள்ளார். தாவேகா ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வரும் விஜய் மோகன் மீது அதே கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் முன்வைத்துள்ள பாலியல் அத்துமீறல் மற்றும் ஆபாச மிரட்டல் குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் குறித்து இப்போது வெளியாகியுள்ள தகவல்கள் ஒட்டுமொத்த கட்சியினரையும் உலுக்கியுள்ளன.
இது குறித்து அந்த பெண் தன்னுடைய குற்றச்சாட்டில் சொல்லும்போது, இன்ஸ்டாகிராம் வீடியோ காலில் என்னை நிர்வாணமாக நிற்க சொன்னார். நானும் பதவியின் பொருட்டு அதற்கு சம்மதித்தேன். ஆனால் அந்த வீடியோ கால் அழைப்பை ரகசியமாக ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து கொண்ட விஜய் மோகன் அதை பயன்படுத்தி என்னை தொடர்ச்சியாக மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்தார் என்றும், மாதவிடாய் நேரத்திலும் கூட எனக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக தொல்லை கொடுத்து எல்லை மீறி நடந்து கொள்ள முயன்றார் என்றெல்லாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அப்பெண் அடுக்கியுள்ளார். இந்த தொடர் டார்ச்சர் குறித்து கடந்த ஜூலை 22ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவில் அப்பெண் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஜூலை 23ஆம் தேதி அன்றே ஆற்காடு டவுன் போலீசார் விஜய் மோகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். மேலும் விஜய் அண்ணாவை நம்பிதான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் அதற்கான நியாயம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், விஜய் மோகன் தாவேகா என்பதால் அவரை தலைமை காப்பாற்றுகிறதா என்று தெரியவில்லை, யாராக இருந்தாலும் சமரசம் கிடையாது என்று முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் விஜய் மோகன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எனக்கு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றார் கண்ணீர் மல்க. இந்நிலையில் இதனிடையே சாலையில் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணை மீட்டு உள்ளே அழைத்து சென்ற காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அன்பு அவர்களிடம் நேரில் ஆஜர்படுத்தியுள்ளனர். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து அனைத்து விவரங்களையும் மனுவாக பெற்றுக்கொண்ட கூடுதல் டிஜிபி அன்பு சட்டப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதையடுத்து அந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் ரிஷ்வந்த் எம் சட்டசபை தொகுதியின் திமுக எம்எல்ஏ கார்த்திகேயன் எழுந்து பேசியுள்ளார். அப்போது அவர் எனக்கு திமுகவில் போட்டியிட சீட் வாங்கி தந்ததே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான் என்று கூறியபோது சபையிலிருந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என அனைவரும் சிரித்துள்ளனர். திமுக எம்எல்ஏ கார்த்திகேயன் பேசுகையில் எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து சபையை வழிநடத்திய துணை சபாநாயகர் அமைச்சரின் பெயரை கூறாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு திமுக எம்எல்ஏ கார்த்திகேயன், எங்க நட்பில் ஏன் தலையிடுகிறீர்கள், நாங்கள் நல்ல நட்பாக இருக்கிறோம், அதை ஏன் பிரிக்க நினைக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு துணை சபாநாயகர் அவைக்கு வெளியே சென்று என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக எம்எல்ஏ கார்த்திகேயன் விடவில்லாமல் அவர் தொடர்ந்து பேசுகையில், இல்லை இது உண்மை சம்பவம், பொதுப்பணித்துறை அமைச்சர் மறந்து இருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை என்றும், நான் எங்களின் கட்சியிலேயே முதல் முறையாக சீட் கேட்டு வந்தபோது அவர்தான் என்னை அழைத்து கொண்டு போய் என்னுடைய சொந்தக்காரர் என்று கூறி பேசியவர் என்றும், இங்கு லீமா ரோஸ் இருக்கின்றனர், இந்த இடத்தில் இதை சொல்லாவிட்டால் தப்பாக போய்விடும் என கூறி சிரித்துள்ளார். இதையடுத்து சபையிலிருந்து அனைவரும் சிரித்துள்ளனர். இந்த வேளையில் ஆதவ் அர்ஜுனாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த அமைச்சர் புசி ஆனந்த் எழுந்து, இது எதற்கு என்று தெரியவில்லையே, அவர் பாட்டுக்கு சிவனே என்று உட்கார்ந்து இருக்கிறார் என்றும், எதற்கு அவரை போட்டு கோர்த்து வாங்கிட்டு இருக்கீங்க என்று தெரியவில்லையே என்றார். இந்த விவாதம் சட்டசபையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் நேற்று முன்தினம் பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதையடுத்து நேற்று வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அப்போது முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான ரகுபதி பேசுகையில், எங்கள் தலைவர் எங்கே இருக்கிறார் என கேட்டவர்களுக்கு பதில் சொல்கிறேன் எனவும், மகளிர் உரிமை வாங்கும் ஒவ்வொரு பெண்களின் உள்ளத்திலும் எங்கள் தலைவர் இருக்கிறார், விடியல் பயண திட்டத்தில் இருக்கிறார், விடியலை நீக்கிவிட்டீர்கள், ஆனால் விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும், நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் அரைக்குறையாகத்தான் இருக்கிறது, முழுமை பெறவில்லை என்றும், அண்ணனின் சீர்திட்டத்தை தாவேகா அரசால் செயல்படுத்த முடியாது எனவும், அண்ணனின் சீர்திட்டத்தை செயல்படுத்த 2000 கோடி ரூபாய் தேவைப்படும், ஆனால் நீங்கள் அந்த திட்டத்திற்கு வெறும் 812 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியுள்ளீர்கள் என்றும், 60 நாட்களில் 21,000 கடன் வந்துள்ளது, அரசு முன்னேற்றத்திற்காகத்தான் கடன் வாங்குகிறது, எவ்வளவு கடன் வாங்கியுள்ளோம் என்பதை தான் பார்க்க வேண்டும், 60 நாட்களில் 21,000 கோடி கடன் வந்துள்ளது, அரசு முன்னேற்றத்திற்காகத்தான் கடன் வாங்குகிறது, எவ்வளவு கடன் வாங்கியுள்ளோம் என்பதை பார்க்காதீர்கள், எவ்வளவு திட்டங்கள் செய்திருக்கிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரகுபதி பேசுகையில், நாங்கள் செயல்படுத்திய திட்டங்களில் எங்கள் தலைவர் இருக்கிறார், ஆனால் ஓட்டு போடும்போது சின்ன பிள்ளைங்க குறுக்கால புகுந்து அவர்களுக்கு எங்கள் திட்டங்கள் தெரிந்திருக்காது என ரகுபதி சொன்னபோது விஜய் சிரித்துக் கொண்டே இருந்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆபாசமாக பேசும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வருவதற்கு முன் தங்கள் வீட்டு பெண்களிடமும் குடும்ப உறுப்பினர்களிடமும் இப்படி பேசுவது சரியா என கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் பிரபாகர் அவையில் மிக கடுமையான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் குறித்து அவையில் விவாதிக்கப்பட்ட நேரத்தில் சபாநாயகர் தெரிவித்த இந்த கருத்துக்கள் கைது நடவடிக்கைக்கு உள்ளாகியிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மறைமுகமாக குட்டு வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சபாநாயகரின் இந்த அதிரடி அறிவுறுத்தல் தற்பொழுது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது.
தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் விவாதம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகத்தின் இயல்பான மற்றும் கலகலப்பான பேச்சு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வழக்கமாக ஊடகத்தினரை கண்டாலே தீவிரமான மற்றும் கடுகடுப்பான முக பாவனையுடன் காணப்படும் அவர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் புன்னகையுடன் உரையாடியது சட்டமன்ற வளாகத்தில் ஒரு சிரிப்பலை மற்றும் சுவாரஸ்யமான சூழலை உருவாக்கியுள்ளது. மேலும் மணி 2:15 ஆயிடுச்சு சார், எங்க சாப்பாடு போடுறாங்களோ தெரியவில்லையே என்று சட்டசபையில் சிரிப்பலை சி.வி. சண்முகம் ஏற்படுத்தியுள்ளார். தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் தலையிலும் 1,28,000 கடன் சுமை ஏறியதற்கு உங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதிக்கு தமிழக நிதியமைச்சர் என். மரிய வில்சன் சட்டப்பேரவையில் காரசாரமாக பதிலடி கொடுத்துள்ளார். பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் ரகுபதி மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற மக்கள் நலத்திட்டங்களால் பயனடைந்த பொதுமக்களின் மனங்களில் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் முதலாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் பட்ஜெட் அறிவிப்புகளை கடுமையாக விமர்சித்து நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் காரசாரமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி உரிமை போராட்டத்தின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பேசிய உரையை திரித்து வெளியிட்டு அவதூறு பரப்பியதாக பிரபல தேசிய ஆங்கில செய்தி நிறுவனங்களின் மூத்த ஊடகவியலாளர்களுக்கு திமுக சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே தஞ்சாவூர் பேச்சை தொடர்ந்து எழுந்த அரசியல் சர்ச்சைகள், கைது படலங்கள் மற்றும் நீதிமன்ற பிணை நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது தேசிய ஊடகங்களுக்கு எதிராக திமுக சட்டப்பூர்வ பாய்ச்சலை தொடங்கியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதார போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கில் சில ஊடகங்கள் கட் காப்பி பேஸ்ட் முறையை பயன்படுத்தி பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் பொய் செய்திகளுக்கு சட்ட ரீதியாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் திமுக வழக்கறிஞர்கள் தரப்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல் நினோ காலநிலை நிகழ்வு இதுவரை பதிவானவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறக்கூடும் என்று காலநிலை விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்த நிகழ்வு 2027ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் கடுமையான வெப்பம், வறட்சி, வெள்ளம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வலுப்பெற்று வரும் எல் நினோ ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் பூமியில் மேலும் எரிபொருள் சேர்ப்பது போன்றது என்று எச்சரித்துள்ளது. எனவே எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துதல், காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தழுவல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக தீவிரப்படுத்துமாறு உலக நாடுகளுக்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை பெய்யவில்லை. இருப்பினும் சென்னையில் இன்று மழை மற்றும் வெயிலுக்கு வாய்ப்பு இருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் சென்னையின் சில பகுதிகளில் இன்றும் தினசரி மழை தொடரும், ஒரு பகுதி முற்றிலும் வறண்ட நிலையில் இருக்கக்கூடும் எனவும், அதே வேளையில் அங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு பகுதியில் திடீரென தீவிரமான வேகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.